பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசுவின் வார்த்தை ஜீவனுள்ளது. மத்திய புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். தெய்வ ஜனங்களே, நம்முடைய சொந்த எண்ணத்தில் சுயத்தில் பாரம்பரியமாக நம்ம நடத்துகிறது தேவனை அவமானப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். மாயக்காரரே, உங்களுக்கு குறித்து யார் அந்த மாயக்காரர் என்றால், போதகர்கள் வேதத்தில் இருக்கிற ஆழமான ஜீவனுள்ள வார்த்தையை, மறைப்பொருட்களை, ரகசியங்களை, வெளிப்பாடுகளை உள்ளதை உள்ளபடியே பேசுகிற கூட்டங்கள் வேண்டும் கர்த்தருடைய சமூகத்துக்கு. அதை புறம்பாக அவங்க ஜோடித்து சுயத்தில் பேசுகிறது. அவர் சொல்லுகிறார், மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த பிள்ளைகளே, நாம் அவரை ஆராதிக்கிறதோ ஜெபிக்கிறதோ உள்ளத்திலிருந்து செய்ய வேண்டுமா என்றால், எல்லாரும் ஒன்று கூடி மாம்சமாக சுயத்தில் நம்முடைய ஜோடிக்கப்பட்டு அப்படி ஜெபித்தா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயமே எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று, விலகி இருக்கிறது என்று. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். பாருங்க, ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கிறதை சொல்லுகிறார். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கக்கூடாது. நல்ல வேத காரியங்களை, மறைப்பொருட்களை எது ஒன்றும் மறைக்காமல் கண்டித்து போதிக்கிறவர்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு அர்த்தமா? இந்த பிள்ளைகளே, நாமமும் கேட்கும்போது அதை திரும்ப படித்து அது சந்தேகங்களை திருத்திக் கொள்கிறது நம்மளுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். சொல்லப்படுங்க, நீங்கள் சத்தியத்தை கேட்டு உணர்ந்து கொள்ளுங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரில் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். காரணம், அவர்கள் இருதயத்திலிருந்து சத்தியத்தை போதிக்கிறதில்லை. அவங்களை குறித்தான் சொல்லுகிறார் என்று அவர்கள் இடரில் அடைகிறார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நாடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். ஸோ இப்படியாக தேவனை ஆராதிக்கிறது இருதயத்திலிருந்து செய்யலைன்னு சொன்னால் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல. அது தேவனுடைய ராஜ்யத்துக்காக நியமிக்கப்பட்ட கூட்டமும் அல்ல. அது புறம்பாக தள்ளப்படுகிற பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் நியமிக்கப்பட்ட கூட்டங்கள். சொல்கிறார், என் பரமபிதா நாடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குடருக்கு வழிகாட்டுகிற குடராய் இருக்கிறார்கள். குடனுக்கு குடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். என் தேவ பிள்ளைகளே, வேதத்துடைய ஆவிக்குரிய மறைப்பொருட்களும் ரகசியங்களும் அறிந்து போதிக்கிற ஊழியக்காரரே நித்தியத்துக்கு கொண்டு போக முடியும். பாரம்பரியமாக செய்கிறவர்கள், ஜோடித்து பேசுகிறவர்கள் நம்மை பாதாளத்துக்கு கொண்டு போகிற கூட்டமாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது பேதுரு அவரை நோக்கி, இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார். இதே பிள்ளைகளே, சீஷர்களுக்கும் அவர் சொல்லுகிற ஓமை புரியல சொல்லுகிறார். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும்.
என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். பார்த்தீங்களா? நம்ம சாப்பிட்றதில்ல, ஆனால் வயிற்றிலிருந்து இருதயத்துக்குள்ளே வந்து வாயில் வெளியே வருது தெரியுங்களா? அந்த வார்த்தை மனுஷரை தீட்டுப்படுத்துமா? தேவ பிள்ளைகளே, யாரையும் சபிக்காதீர்கள், ஆசீர்வதிங்கள். அனாவசியமான காரியங்களை, அவிவிசுவாசமான காரியங்களை நம்ம வாயில் பேசக்கூடாது. அடுத்த வசனம் பாருங்க. இவைகளோ மனுஷனை, எவைகள் எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகர்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். என்ற பிள்ளைகளே, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிதானித்து பேச கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் எவ்வளோ ஆழமான ரகசியங்களை, வெளிப்பாடுகளை நமக்காக வைத்திருக்கிறார். நம்மளை ஒழுங்குபடுத்துகிறார், நம்மளை நிலைப்படுத்துகிறார். நம் சந்ததிகளுக்கு நல்ல ஆரோக்கியமான மருந்தாக அவருடைய வார்த்தை தேனிலும் தெளிந்தேனிலும் மதுரமானது. அவருடைய வார்த்தை நம்மை உருவாக்கக்கூடியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.